வணக்கம் மக்களே! நாங்க சோகமா இருந்தா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சாப்பிடுறது. இல்லன்னா மட்டும் நீங்க என்ன சாப்பிடாமலா இருக்கீங்க? அப்படின்ற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது. ஸோ இன்னைக்கு வந்து மோகாவ ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணிட்டு, வரும்போது பசங்க பயங்கரமா அழுதுட்டே வந்தாங்களா, ஸோ அவங்கள சமாளிக்கிற விதமாகவும், எனக்கும் வந்து தைப்பூரி மேல ஒரு காதல் இருக்கிறதுனாலும், நம்ம அத சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்க எப்பயும் போல இருக்கிற பையா கடைக்கு போயாச்சு. ஸோ அங்க வந்து சின்னவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஸோ நானும் என் பொண்ணும் மட்டும்தான். ஸோ அவன் வந்து சாப்பிடல. நாங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பிளேட் வந்து பானிபூரி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தயிப்பூரி வாங்கி சாப்பிட்டோம். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னா, தாராளமா நம்ம சவுகார்பேட்டைலலாம் சாப்பிடும்போது எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ, அதே டேஸ்ட்டு வீட்டு பக்கத்தில மவுண்ட் பிளாசா பக்கத்தில இருக்க ஹோட்டல்ல தருவாங்க. ஸோ இது பானிபூரியில வந்து உருளைக்கிழங்கு தான் வைப்பாங்க. அந்த சுண்டல் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. ப்ளஸ் தயிர் வந்து தாராளமா ஊத்தி குடுப்பாரு. ஸோ சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். ஸ்வீட் சட்னியில் வந்து பெருசா நாங்க விரும்ப மாட்டோம். ஸோ அதனால் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு, காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் பானிபூரி சாப்பிட்டு அவங்க அப்பா ஊருக்கு போயிருக்க துக்கத்தை வந்து நாங்க வருத்தத்தோடு அனுசரித்து கொண்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து அன்னைக்கு ஏர்போர்ட்லேருந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது, ஸோ நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக இல்லை, வருத்தமாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு டேவை முடிச்சிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, லைக் பண்ணிடுங்க.